ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் திருத்தணிக்கு போகிறேன். ஸோ நான் எதுக்காக போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நான் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். திருத்தணி பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் ஃபேவரட், எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருத்தணி சைடு தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சின்ன வயசுலேருந்தே அவர் அடிக்கடி போவார். அண்ட் எதுக்குன்னா எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் லவ் பண்ணும்போது நிறைய தடவை நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஃபேவரெட்டு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு இந்த கோவிலில் தான் மேரேஜ் ஆகும் அப்படிங்கிறது. சத்தியமாக எனக்கே தெரியாது. அப்படி ஒரு கோஇன்சிடெண்ட் தான் எனக்கு இந்த கோவிலில் நடந்தது. அண்ட் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் எதுக்கு இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் பண்ண எக்ஸைட்மெண்ட்டில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்ன பண்ணிட்டோம், இது வேறு லவ் மேரேஜா. ஸோ நாங்கள் அந்த கல்யாணம் நடந்த இதுவுலே என்ன பண்ணிட்டோம், 2 பேரும் இந்த ரிஜிஸ்டருக்கு சைன் பண்ணாமலே வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி அப்படி சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் போய் சைன் பண்ணிட்டு வந்தோம். சைன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம். அங்கே வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மந்த் ஆகிடுச்சு நான் சர்டிஃபிகேட் என்கிட்ட வாங்குறதுக்கே. நாங்கள் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் கிட்ட நான் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த ஆஃபீஸர்கிட்ட சைனே வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சைனெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவர் எடுத்துகிட்டு போய் சைன் வாங்கிட்டு வந்து தான் எங்களுக்கு கொடுத்தாரு அந்த சர்டிஃபிகேட்டை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 1.5 மந்த்தில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல. ஆனால் எங்களுடைய தப்பு தான். நாங்கள் சைன் பண்ணாமல் வந்தது தான் ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எங்களை கேட்டாங்க, நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்தது கூட வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வேண்டாம், இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம சாமி பார்க்க போனோன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க, போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி வேறு அமாவாசை, தீபாவளிக்கு மறுநாள் தான். நான் கூட ஏதோ கூட்டம் கம்மியாக இருக்கும் போகலான்னு நினச்சா, அப்புறம் பார்த்தா நிறைய கூட்டம், போகவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு அங்கே கற்பூரத்தை வாங்கின்னு போயிட்டு நானே என்னோடய ஹஸ்பண்டும் போயிட்டு கற்பூரத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு மாங்காய் வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். அண்ட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ திருத்தணிக்கு கண்டிப்பாக போவோம். அண்ட் அந்த வீடியோவில் நான் இன்னும் ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அந்த ஸ்டோரியை அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு காஞ்சிபுரத்துக்கு நாங்கள் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு வந்துச்சு. அண்ட் பாய் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி.